நீங்கள் வந்து பொது வெளியில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அப்படி பேசக்கூடாதுல்ல, நாங்கள் தான் ஜெயிப்போங்க தானே பேசணும். அதனால் அண்ணாமலை ஏன் சமீப காலமாக இப்படி அரசியல் பேசுகிறார் என்பது தெரியவில்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், அவர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு ஆதரவாக போய் கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் சொன்னாலே சசிகலான்னு தானே மக்கள் நினைப்பாங்க. இல்லை டிடிவி தினகரன் ஆதரவு பொத்துக்கிட்டு இருக்கா? டிடிவி தினகரனை சேர்க்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டானே, அதை பற்றி யோசிக்கிறீங்களா? அதிமுக தொண்டனே ஓட்டு போட மாட்டானே. எப்படி அதிகாரிகள் இருந்த காவல்துறை எல்லாம் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் ஆகி அனுமதி கொடுக்கலன்னு புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு? கமிஷனரை பார்க்க போகிறாரு. கமிஷனர் பார்க்க போனால் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதிச்சவங்களா? திருச்சி போலீஸ்காரன் வானத்திலிருந்தா குதிச்சிங்க நீங்களாம்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன என்பதை பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி என்ன முக்கியமான செய்தி இன்னைக்குன்னா, அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. திமுகவுக்கு 40% வாக்குகள் இருக்கிறது. அவர்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால்? ஸ்டாலின் பேசுன மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த சொன்ன விஷயம் யார் பேசுவா? திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தான் பேசுவாங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை. திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. அவர்களுக்கு 40% வாக்கு இருக்கிறதுங்கிறதெல்லாம் யார் பேசணும்? ஸ்டாலின் பேசுவார், உதயநிதி பேசுவார், திருமாவளவன் பேசலாம், கம்யூனிஸ்ட்காரவங்க பேசலாம், காங்கிரஸை சேர்ந்தவங்க பேசலாம், செல்வ பெருந்தகை பேசலாம். ஆனால் அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். 2026 is important to us. The whole aim is because DMK is a very formidable party. If you look at DMK in 21, 24, if you look at that, they're always above 45-47% vote share. So they're still number one party for you? At this point of time, if you ask me, the election fever hasn't set in. The anti-incumbency factor is not felt in. And their alliances are very strong, very kind of coherent. இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு கோயம்புத்தூரில் பேசுனது தினமலர் பத்திரிகையில் வெளியில் வந்துருச்சு. உங்களுடைய வீடியோவும் வந்துருச்சு. சரி, ஒருவேளை டிஎம்கேக்கு மக்களிடம் எதிரான மனநிலை இல்லைன்னு வைங்க, அதை நம்ம சொல்லலாமா? எதிர்க்கட்சியை சேர்ந்தால் நம்ம சொல்லலாமா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அண்ணாமலையே சொல்லிட்டாரு. மக்களுக்கு மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு. 40% வாக்குகள் அவங்களுக்கு இருக்குன்ட்டாரு. எதிர்க்கட்சிகளிடம் அவ்வளோ வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்ட்டு போடுறவங்க கூட மனம் மாறுவானா இல்லையா? எலெக்ஷன் டைமில் இப்படிப்பட்ட பேச்சு பேசலாமா? அதுக்காகத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன். அண்ணாமலை ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கார். பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுல போன எம்பி எலெக்ஷன்லேருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஒரு சில பேருக்கு குதிச்சாங்க. நீ குதிச்சுட்டு போயா உண்மையை தான் சொல்லுவோன்னோம். இன்றைக்கி பேசியிருக்காரு. இந்த குதிக்கிறவன்லாம் பதில் சொல்லுப்பா, நீ அவன் குதிக்கலைங்கல்ல, அவன்லாம் பதில் சொல். என்ன இது கரெக்டான? இப்போ முதல்ல திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லைன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அது உண்மையா? திமுகவை காரி துப்புறாங்க. ஏற்கனவே ஒரு ரோட்டில் போகிற ஒரு வயசான அம்மா அந்த ஸ்டாலின் போஸ்டரை பார்த்துட்டு கல்லை விட்டு எரியுதுன்னா அப்போ மனநிலை எப்படி இருக்குது? டாஸ்மாகில் இவர்கள் அடித்த கொள்ளை எல்லாருக்கும் தெரியும். இவர்களுடைய ஊழல் எல்லாருக்கும் தெரியும். மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது, பொன்முடி தண்டனை வாங்கினது, இன்னும் மற்ற மந்திரிகள் மேலெல்லாம் வழக்கு பதிவாகிருக்கு. கொள்ளை அடித்தாங்கன்னு யார்கிட்ட நல்ல பேர் இருக்குது? இவர் எந்த நல்லது செஞ்சார்?
இவரால் செய்ய முடியுமா? 10 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் இவர் எப்படி இவருக்கு நல்ல பேர் இருக்குது? எந்த மக்களிடமும் நல்ல பேர் இல்லையே. அப்போ தோற்று போகிறது உறுதி அப்படிங்கிறது தானே மக்களுடைய மனநிலை. அப்போ எதை வச்சு அண்ணாமலை மக்களிடம் அவருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை இல்லைன்னு சொல்கிறாரு? சரி, திமுகவுக்கு 40% வாக்கு வங்கி இருக்குன்னு சொன்னார் அண்ணாமலை. அதே சமயத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாரா? போன எம்பி எலெக்ஷனில் 2 பேரும் தனித்தனியாக நின்னாங்க அண்ணாமலையால். அவர் தான் கெடுத்து விட்டார். பாஜக தனியாக நிற்கணும். சரி, தனியாக நின்ற பாஜக அவங்க கூட்டணி கட்சி இதெல்லாம் சேர்ந்து 14% வந்துட்டாங்கல்ல. 14%. அதிமுக 22 வந்திருக்காங்களே. அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 36% வந்துடுது. அப்போ அவங்க திமுக 40 இருந்தால் 36, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்றால் நெருக்கி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் பீகாரில் இருந்த மாதிரி கரெக்டாக சரி பண்ணிங்கன்னா நிச்சயம் தோற்று போவாங்களே. அப்போ எதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 40ன்னு பெருமையாக சொல்கிறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 36, 37 நெருங்கி வரும்போது அப்போ நீங்கள் இந்த கூட்டணியுடைய சதவீதத்தை பற்றி பேசாமல் திமுக கூட்டணி வாங்கின 40% மட்டும் பேசுகிறீங்களே, இது எப்படி சரியாகும்? அதனால் அண்ணாமலையிடமிருந்து இப்படி ஒரு பேச்சை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கலை. இது ஸ்டாலினுக்கு சாதகமாக போகும் அப்படிங்கிறது தான். இவர் பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைக்காமல் இருந்தாலே நிச்சயம் அதிமுக கூட்டணி பெருமளவு சீட்டுகளை வாங்கும். ஏன்னா விஜய் வர ஓட்டை பிரிக்க போகிறாரு. கிறிஸ்தவர்கள் ஓட்டு பெரும்பாலான ஓட்டை விஜய் பிரிச்சிருவார். இந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஓட்டு பிரியும் போது இந்த 40% குறையுமா குறையாதா? 40% அப்படியே விழுந்துருமா திமுகவுக்கு? போன எலெக்ஷனில் விஜய் நிற்கலைல்ல. அப்போ விஜய்க்கு ஒரு 5 to 10% குறைஞ்சதுன்னா வாங்கினாருன்னா 10%, 15% வாங்கினாருன்னா அந்த 10-15% யாருடைய ஓட்டு? மைனாரிட்டி ஓட்டு தானே, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு தானே, இளைஞர்கள் ஓட்டு தானே. அது திமுகவுக்கு விழுந்த ஓட்டு 40 எப்படி 30, 35ன்னு குறைக்கும் இல்லை? அப்போ இதை பற்றியெல்லாம் கணக்கு சொல்லாமல் நீங்கள் பொது வெளியில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அப்படி பேசக்கூடாதுல்ல. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு தானே பேசணும். அதனால் அண்ணாமலை ஏன் சமீப காலமாக இப்படி அரசியல் பேசுகிறார் என்பது தெரியவில்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், அவர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு ஆதரவாக போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மன கஷ்டம் இருந்ததுன்னா அதை இப்போ காட்டாதீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு காட்டுங்க. உங்களுக்கு நயினார் நாகேந்திரனை காலி பண்ணணும்னா அதை இப்போ செய்யாதீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்யுங்க. உங்களுக்கு பதவி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலே பதவி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் எதிரான நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு ரிப்போர்ட் போகுது அமித்ஷாவுக்கு. நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இந்த கூட்டணி உடையிறதுக்கு நீங்கள் தான் காய நகர்த்துறீங்கிற விஷயமெல்லாம் அங்கே போகுதில்ல. அப்போ உங்களை மட்டும் பாதிக்காத. தமிழ்நாட்டில் மறுபடியும் தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்துட்டால் அப்புறம் தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுவா? அப்போ அந்த தீய சக்திகளுக்கு துணையாக போய்கிட்டு இருக்கீங்களே, பண்ணு அக்னியாயம் அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமா. அதனால் அண்ணாமலையின் இந்த கூற்று தமிழ்நாட்டில் இருக்கும் பலருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை வாயை திறக்காமல் இருந்தால் போதும், நீங்கள் கூட்டணியை பற்றி பேசாமல் இருந்தாலே போதும். இன்னொரு தப்பை பண்ணாதீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தனி கட்சி ஆரம்பித்து பாஜக ஓட்டை பிரித்து திமுக ஓட்டு வாங்குறதுக்கு வழி செய்யாதீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்கு அதிமுகவில் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், அதை செய்யாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு அண்ணாமலை பேசின இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை நமது சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்த விஷயம், செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொன்னார். ஹரித்வாருக்கு நீங்கள் எல்லாம் எப்படி போவீங்க? அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சாலுங்க. நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கையில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க. கூவத்தூரில் இருக்கும்போது எல்லா அதிமுககாரவங்களும் யாரை முதலமைச்சராக போடணும் அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டாங்க. அதிமுக எம்எல்ஏ பணம் கொடு. உடனே சசிகலா என்ன பண்ணிட்டாங்க, யார் அதிக பணம் கொடுப்பான்னு ஏலம் விட்டு அதில் கிட்டத்தட்ட அதிக பணத்தை கொடுத்தவர் எடப்பாடி.
அவருக்கு அடுத்த நிலையில் இவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன்னு சொன்னவர் வந்து செங்கோட்டையன். அப்போ இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளவு பணத்தையும் சம்பாதிச்சுட்டு ஹரித்வாருக்கெல்லாம் போனீங்கன்னா எப்படி? அதனால் நீங்கள் ஹரித்வார் போகல, அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக ஹரித்வாருங்கிற மாதிரி கதை சொல்கிறீங்கன்னு முதல்லையே எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அமித்ஷாவிட்ட பார்க்க போனார், அனுமதி கேட்டிருக்கிறார், அமித்ஷாட்ட கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டார், நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டார். நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. வந்த உடனே இப்போ செய்தியெல்லாம் என்ன வருது தெரியுமா? ஆடிப்போன அதிமுக, செங்கோட்டையன் அமித்ஷாவுடன் சந்திப்பு, செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் வருது. செங்கோட்டையனுக்கு அமித்ஷாட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்தது யார்? செங்கோட்டையனால் முடியாது. யார் வேணாலும் அமித்ஷாவை போய் பார்க்க முடியாது. பிஜேபியில் இருக்கிற முக்கியமானவங்க நினச்சா தான் அங்கே ஆளுங்கிட்ட சொல்லி பார்க்க வைப்பாங்க. அந்த முக்கியமானவர் யார்? உங்களுக்கே தெரியும், அவர் தான் பண்ணியிருப்பார். ஸோ பார்த்தாரு, பார்த்துட்டு வந்தோடனே எல்லாம் பெருசாக ஏதோ நடந்து போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே நடந்தது என்னென்னா, அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. அமித்ஷா கேட்டிருக்காரு, என்ன விஷயம்? நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யாரே நம்ம சொன்னது செங்கோட்டையன். அதுக்கு வந்து எடப்பாடியை கட்சி பதவிகளை விட்டு விலக்கி விட்டார் அப்படின்னு இருக்காரு. உடனே அமித்ஷா சொல்லியிருக்காரு, நானும் அதைத்தான் சொல்கிறேன், இணைக்கணும். அது வந்து நான் எடப்பாடிகிட்ட பேசுகிறேன், இணைப்பது தான் நல்லது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அமித்ஷாவுக்கும் சரி செங்கோட்டையனுக்கும் சரி ஒரு விஷயம் புரியவே இல்லை. அமித்ஷா பெரிய அரசியல் நகர்வுலாம் நகர்த்துவார்னு நினைக்கிற ஓரளவுக்கு அமித்ஷா வந்து பெரிய அரசியல் நகர்வு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடத்தலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் அரசியல் நகர்வு நடத்தணும்னா கனிமொழியை போய் எம்பியில் ஜெயிக்க வச்சுருக்க மாட்டார். அன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டேன், இவருக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் புரியலை, எதிரிகளுக்கு கை கொடுக்குறாருன்னு. ஆனால் அமித்ஷாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, செங்கோட்டையனுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் யாரை சேர்க்க சொல்கிறீங்க? சசிகலாவை சேர்க்கணும், டிடிவியை சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. சசிகலா மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது தெரியும். இப்போ 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சுகர் ஃபேக்ட்ரியவே வாங்கியிருக்காங்க. 450 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. சுகர் ஃபேக்ட்ரி, சர்க்கரை ஆலை. 450 கோடி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, பண மதிப்பு இதை வந்து இதை கேன்சல் செல்லாதுன்னு சொன்னாங்களே கரன்சி நோட்டெல்லாம், அந்த டைமில் கையில் இருந்த கேஷ் எல்லாம் கொடுத்து அந்த வந்து சர்க்கரை ஆலையை விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் போட்டுனா சிபிஐ. 450 கோடி 450 கோடி கேஷாக வச்சுருந்துருக்காங்க. 2000 இப்போ கொரோனா டைமில் பண மதிப்பிழப்பு நடக்கும்போது 2014 அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க, அவங்க ஒரு சிகிச்சையில் இருந்தாங்க. அந்த டைமில் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவ்வளோ ஊழல் பண்ணவங்க இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 450 கோடி அவங்கள கொண்டு அந்த கட்சியில் இணைக்கணும். அவங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இல்லை, யாரும் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சா? நான் சொல்கிறேன், அவங்கள கட்சியில் சேர்த்தா ஓட்டு போடுறவனும் போட மாட்டாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஒன்றா இணைக்கணும்னு சொல்லணும். சும்மா ஒன்றா இணைக்கணும், ஒன்றா இணைச்சா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காதுயா. அதைத்தான் சொல்கிறேன், அமித்ஷாவுக்கும் சொல்கிறேன், அந்த செங்கோட்டையனுக்கும் சொல்கிறேன். யாரும் சேர்க்க சொல்கிறீங்க? யோகியர்களையா சேர்க்க சொல்கிறீங்க? இவ்வளவு தப்பு பண்ணுறாங்க. பொதுமக்கள் பணம் யாது படுக்கா 400 கோடி 450 கோடி 500 கோடியை கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த எலெக்ஷன். அது மட்டும் இல்லையே, 1600 கோடிக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. சமயக்கார மேலேன்னா இதை வாங்கியிருக்காங்க சொத்து, டிரைவர் மேலேன்னா சொத்து வாங்கியிருக்காங்க. 1600 கோடி. இந்த 1600 கோடி கொடநாடை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இழுத்து மூடுனா, போயஸ் கார்டனில் இன்கம் டேக்ஸ் வந்து மூடுனா, சிறுதாவூர் பங்களாவெல்லாம் மூடுனா, ஏலத்துக்கு விட போகிறேன்னா. ஆனால் இப்போ இந்த பிஜேபிக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் தான் வழக்க போட்டான். கடைசி அந்த அம்மா 450 கோடி கொடுத்த உடனே கொடநாடை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க.
சிறுதாவூர் பங்களாவை கொடுத்துட்டாங்க, போயஸ் கார்டனில் 15 கிரவுண்டையும் திருப்பி கொடுத்தான். இது யோகியா மாதிரி கேஸை போட்டாங்களப்பா அந்த பிஜேபி. நீ மனசாட்சி உள்ளவனா? இவ்வளவு இதுவும் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து மக்கள் இது அரசாங்கத்துக்குள்ள எடுக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் வழக்கு போடுறீங்க? அப்போ அதில் வேறு அவ்வளவு மோசடி. இன்னும் 1600 கோடி இருக்குது. இப்படி ஒரு ஆளை வந்து அதிமுக இணைக்கணும் அவங்களாம் படிச்சிருக்கீங்களா? முட்டாள்களா நீங்கள்? அடுத்து டிடிவி தினகரன் இவர் சொல்கிறார், நம்ம செங்கோட்டையன். டிடிவி தினகரன் சொன்னாலே சசிகலான்னு தானே மக்கள் நினைப்பாங்க. இல்லை டிடிவி தினகரன் ஆதரவு பொத்துக்கிட்டு இருக்கா? டிடிவி தினகரனை சேர்க்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டானே, அதை பற்றி யோசிக்கிறீங்களா? அதிமுக தொண்டனே ஓட்டு போட மாட்டானே. ஓபிஎஸ் மேலேயே அதிமுக தொண்டர்கள் நிறைய கோபத்தில் இருக்காங்களே. எதுக்கு கோபத்தில் இருக்காங்க? கருணாநிதியும் பார்த்து கருணாநிதி வந்து கருணாநிதி ரசிகன்னார் அப்போ, அதனால் அவர் நம்ப முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அதிமுக அலுவலகம், அது எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு, அவங்க குடும்பம், அது உள்ளெல்லாம் போய் கதவை உடைச்சி இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஓபிஎஸ் ஓரளவு பரவாயில்ல, கட்சியை விட்டு போனாலும் தனி கட்சி ஆரம்பிக்கலை அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தாக சொல்கிறோம். இந்த சேர்க்கணும்னு சொல்கிறவங்களுக்குன்னா இதை பற்றி யோசிக்கிறது. அப்போ அதிமுக உடஞ்சி போயிருமே, அதிமுக தொண்டர்களே ஓட்டு போட மாட்டானே, இதை பற்றி யோசிக்கிறீங்களா? அதை செங்கோட்டையன் இவர் வந்து பாவம் இந்த நயினார் நாகேந்திரன் அவரை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. என்னென்னா எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அமித்ஷா சொல்லும்போது எங்கேயா போனீங்க நீங்கள்லாம்? அமித்ஷாவே எடப்பாடி முதல்வர் அப்போ மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா, அதனால் சந்தர்ப்பவாதிகள் இவர்களெல்லாம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இதை வந்து கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக சரியான சந்தர்ப்பத்தில் வெளியேறுகிறார்கள். அங்கே போய் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. விஜய் வீட்டு வாசலில் கூட்டணிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை உடைப்பது பூராம் அண்ணாமலை, இவர்களை தூண்டி விடுவதெல்லாம் அண்ணாமலை, எல்லா வேலையும் அண்ணாமலை தான் பண்ணுறாரு அந்த கூட்டணியை உடைக்கணும்னு. அதனால் இந்த இதை வந்துக்கிட்டு அதிமுக ஒன்றா சேர்க்கணுங்கிறத சொல்கிறவங்களெல்லாம் நம்பக்கூடாது. காரணம், எதையாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கூட்டணியை உடைப்பதற்காக போய் செய்கிறார்கள். அதனால் ஹரித்வார் பயணம், செங்கோட்டையன் பயணம் பிசுபிசுத்ததுங்கிறது தான் உண்மை. செங்கோட்டையனுக்கு அரசியல் ஞானம்ங்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அமித்ஷாவை பார்த்து இவங்க ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இது. அமித்ஷா ஒன்றும் அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், அதிமுகவோட கூட்டணி வச்சிடணும். இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, பாஜகவும் கூட்டணி வைக்கணும், அவ்வளோதான். அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்சி உடஞ்சி போயிடும். டிடிவி தினகரன் உள்ளே வந்தால் சாதாரணன்னு நினைக்கிறீங்களா? சசிகலாவும் அவரும் சேர்ந்து அதிமுகவை இவங்க கையில் எடுத்துருவாங்க. அதிமுக இவங்க கையில் போயிடும். இவங்களுக்கு நல்ல பேராக இருக்குது, விழுகிற ஓட்டும் விழுகாது. அதனால தான் சொல்கிறேன், அவங்கள சேர்க்காதீங்க. அவங்க ஒன்றும் எனக்கு பகையா? அவங்க ஒன்றும் எனக்கு பகையே கிடையாது. சசிகலா அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள்லாம் எனக்கு பகையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய 2வது பெண் திருமணம். அவங்க சசிகலா அவங்களுடைய உறவினர்கள் பக்கம்தான் 2வது திருமணம் என்ன 2வது பெண்ணுக்கு திருமணம் பேசப்பட்டது. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன முதல் இது, நான் யூடியூப்லேயும் இதுலேயும் சசிகலாவை பற்றியும் டிடிவி தினகரனை பற்றியும் எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பெண்ணை திருமணம் கொடுக்கறதுனால நீங்கள் அவருக்கு உறவினர்களுங்கிறீங்க. எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக பேசணும், தினகரனுக்கு ஆதரவாக பேசணும்னு வருங்காலத்தில் சொல்லக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டு தான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல. அதே மாதிரி அங்கே திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நிறைய பேர் வந்து சின்ன மாவட்டத்தில் தான் சின்ன மாவட்டத்தில் ஒருவர் தான் என்னை பார்த்து சொன்னாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. அதற்கப்புறம் எந்த சூழ்நிலையும் நான் சொன்னேன், என்னுடைய மனசாட்சிப்படி தான் பேசுவேன். யாரும் எனக்கு இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி வர அவங்க அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம். இன்றைக்கி வர எந்த அழுத்தமும் கொடுக்கல. நம்ம யாரை பற்றி யோசிக்கணும்? நாட்டை பற்றி யோசிக்கணும், மக்களை பற்றி யோசிக்கணும். மக்களுக்கு நல்லது செய்கிறவன் யார், கொள்ளையடிக்காதவன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், தினகரனுக்கும் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பிஜேபி கூட்டணியை உடைக்காதீங்க, திமுகங்கிறத காலி பண்ணணும். அதற்கு இதாக இருக்குங்க. அண்ணாமலைக்கும் அதுதான் சொல்கிறேன், நாட்டு மக்களை காப்பாற்றுங்க திமுகட்ட இருந்து. அதனால் யாருமே அவங்கள இணைக்கணும்னு சொல்லாதீங்க. நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிறது
அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது புஷி ஆனந்த், விஜய் கட்சியைச் சேர்ந்தவர். புஷி ஆனந்த் மேலே எங்களுக்கு நல்லது இல்லை, அவர் அரசியலுக்கு லாயக்கில்லாரு, வாயில் ஒழுங்காக தமிழே பேச தெரியல. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரு. இருந்தாலுமே அவரை விஜய் வச்சு முன்னிலைப்படுத்தி பண்ணுறது விஜய்க்கே வருங்காலத்தில் பிரச்சனையாக வருங்கிறது விஜய்க்கு நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து. அதனால் விஜய் திருச்சிக்கு போகிறாரு, அங்கே போய் பேசணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட அனுமதி கேட்குறாரு. விஜய் இப்போ எதிர்க்கட்சி தானே, அப்போ அவங்க போய் மக்கள்கிட்ட பேசுனாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அந்த கமிஷனர் அங்கே யாருன்னு தெரியல. நீங்கள்லாம் போலீஸுக்கே அன்ஃபிட், போலீஸுக்கே லாயக்கு இல்லை. எப்படின்னா போலீஸ் யார் லாயக்குன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் அதை சமாளித்து பிரச்சனையை உருவாக்காமல் சூழ்நிலையை நீங்கள் செய்யணும், சூழ்நிலையை இது வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அவன் தான் உண்மையான காவல்துறை அதிகாரி. நீங்களே மேலே இருக்கிறவன் சொல்லுவான், மேலே இருக்கிறவன் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவன் பூரா ஸ்டாலினுக்கு ஜால்ரா. நீங்கள் கமிஷனராக போய் சொன்னீங்கன்னா மனசாட்சிக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக சொன்னால் போயான்ட்டு போகணும். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. விஜய் இதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதை செய்கிறதுக்கு, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்கிற கனவில் அவங்க சொன்னால் செஞ்சிடறதா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வராரு, பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நீங்களும் மாவட்ட செயலாளர் ஆயிருங்க, கமிஷனர் போலீஸ் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆயிருங்க. அவங்க காவல்துறையை கேவலப்படுத்துகிறீங்க. எப்படி அதிகாரிகள் இருந்த காவல்துறை எல்லாம் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் ஆகி அனுமதி கொடுக்கலன்னொடனே புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, கமிஷனரை பார்க்க போகிறாரு. கமிஷனர் பார்க்க போனால் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதிச்சவங்களா? திருச்சி போலீஸ்காரன் வானத்திலிருந்தா குதிச்சிங்க நீங்களாம்? பொதுமக்கள் பார்த்தாலே பார்க்கணும். எம்ஜிஆர் பீரியட்லாம் டெய்லி ஒரு மணி நேரம் உயர் அதிகாரிகள்லாம் பப்ளிக்கை பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் பெரிய இதில் இருந்து குதிச்சிடல. நீங்கள் மக்களுடைய வேலைக்காரர்கள், பப்ளிக் சர்வெண்ட்டு. மக்கள் கொடுக்குற வரியில் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றாளுங்க. அப்போ மக்கள் இப்போ யார் வந்தாலும் பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சியில் வந்தால் என்னென்னு கேளுங்களேன், பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதில் இதுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுத்தாரு. காவல்துறை அதிகாரிகளோட வாக்குவாதம் செஞ்சார். அதுக்கு ஒரு கேஸ் போடுவீங்களா? வாக்குவாதம் செஞ்சதுன்னு போட்டு புஷி ஆனந்த் மேலே கேஸை போட்டாங்க. கடுமையான கண்டனத்தை சொல்கிறேன், காவல்துறைக்கு சொல்கிறேன், கேவலப்படுத்தாதீங்க நாட்டை, காவல்துறை பேரையை கெடுக்காதீங்க. எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு என்ன, வாங்க, என்ன விஜயா வாங்கன்னு கமிஷனர் கூப்பிடணும். என்ன விஷயம்? இல்லை சார் பேச அனுமதி கொடுக்குறேன், என்னென்ன கண்டிஷன் அதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் முடிஞ்சது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் புஷி ஆனந்த் மேலே கேஸை போட்டு இப்போ விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நாங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். போலீஸுடைய முட்டாள்தனம் இது. போலீஸுக்கு ஒன்றும் தெரியலை. பெரிய அதிகாரிகள்லாம் இங்கே மேலே இருக்கிற அதிகாரி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். மேலே இருக்கிற அதிகாரி பூரா கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவுக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு டிஜிபி. அதனால தான் டிஜிபி ஒழுங்கான டிஜிபியை போடாமல் இவங்களே பின்னாடி இருக்கிறவங்க ஸ்டாலினுக்கு கூஜாவாக இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஸ்டாலின் சொல்லிட்டார் விஜய் பேசப்படாதுன்னு, அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனால் விஜய் உங்கள் மேலே இதெல்லாம் வழக்கு போட்டது ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும். யாராச்சும் ஒரு ஆள் வேறு ஆள் வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக வருகிறது. மனசாட்சிப்படி பணியை செய்யுங்கள். மக்களிடம் வேலைக்காரர்கள் நீங்கள், பப்ளிக் சர்வெண்ட்டு நீங்கள், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அதனால் அந்த பணியை ஒழுங்காக செய்யுங்கள் அப்படின்னு காவல்துறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது, தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணமாக சனிக்கிழமை மட்டும்தான் சுற்றுப்பயணம். ஏன் டெய்லி போக வேண்டியதான? முடியாது. இதில் சினிமாவில் இருக்க வசதியாக ஏசிலேயே இருந்தவங்க டெய்லி போக முடியாது. 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஒரு சனிக்கிழமைன்ட்டு விஜய் சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணம் போகிறாருன்னொன்னே அவர் சின்ன பையன் உதயநிதி அவர் சொல்கிறாரு, நானும் சுற்றுப்பயணம் போகிறேன், டெய்லி போகிறேன்ட்டு. ஏன் டெய்லி போகிறாருன்னா அவருக்கு வசதி. அவர் தூங்கிட்டு மதியம் 1 மணி 12 மணிக்கு தான் எந்திரிப்பார். மயக்கத்திலிருந்து 12-12:30 தான் எந்திரிப்பார். இந்த சுற்றுப்பயணம் போகிறவங்கெல்லாம் எப்போ போவாங்க? வெயிலாக இருக்கும்னு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் போவாங்க. அதனால் ஒரு 5 மணினா வசதி, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு 5 மணிக்கு சுற்றலாம் அப்படின்னு சொல்லி நானும் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன் உதயநிதிக்கு, உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் வரமாட்டாங்கப்பா. உங்கள் தாத்தா முகத்தை பார்க்குறதுக்கே மக்கள் வரலை. எம்ஜிஆர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு மாஸ் இருந்தது, அவரை பார்க்க வருவாங்க. ஜெயலலிதா வந்தால் மாஸ் இருந்தது, பார்க்க வருவாங்க.
விஜய் இப்போ போனால் அவங்க ரசிகர்கள் இருக்காங்க, வருவாங்க. உங்களுக்கு யார் வருவாங்க? உங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்கே மக்களுக்கு பிடிக்காது. எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு இதை போட்டு ஏதோ ஆட்சிக்கு வந்தீங்க. உங்கள் அப்பா மூஞ்சியை பார்க்க மாட்டாங்களா? போக சொல்லுங்களேன் உங்கள் அப்பாவை டோஃபா போட்டு. யார் வருவா? தானாக செய்கிற மக்கள் கூட்டம் உங்களுக்கு இல்லை. உங்களை பார்க்க யார் வருவா? நீங்கள் என்ன அந்தளவுக்கு பிரபலமானவரா சினிமாவில்? இந்த அந்த சார் சுப்பிரமணியம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உச்சத்தில் இருந்தவராம் உதயநிதி. என்ன உச்சத்தில் இருந்தீங்க? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள், கணக்கு சொல்லுங்க. சுப்பிரமணியம் கணக்கு சொல்லுங்க. உச்சத்தில் இருந்தவரா உங்க உதயநிதி? சினிமாவில் 600 கோடி கிளப், ஜெயிலர் 1 அதுதான் இப்போ ரெக்கார்ட். 500 கோடி கிளப், 500 கோடி வசூல் படுத்தது 3 படம். கணக்கு சொல்லுது. 2.0 ரஜினிகாந்த் நடிச்ச படம் ஜெயிலர். அதுக்கடுத்தது இது இப்போ வந்த கூலி. அதை நெருக்கி வரக்கூடியது விஜய் நடித்த படங்கள். அப்புறம் அஜித் 100 கோடிக்கு மேல் தாண்டியது. தனுஷ், சாதாரண நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. உங்கள் உதயநிதிக்கு 20 கோடி 30 கோடியை தவிர எப்போ கலெக்ஷன் ஆச்சு? அவர் உச்சத்திலேயா இருந்தார்? அந்த 20 கோடியோ 30 கோடி எப்படி கலெக்ஷன் வந்தது விஜய்க்கு, உதயநிதிக்கு? தெரியுமா? அந்த முரசொலியை மாவட்ட செயலாளருக்கெல்லாம் விற்ற மாதிரி வற்புறுத்தி உதயநிதி படம் வருதுன்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சொல்லி கட்சிக்காரனுக்கு டிக்கெட்டை வாங்கி ஃப்ரீயாக கொடு அப்படின்னு ஓட வச்சிங்க. உதயநிதிக்காக ஓடிய படம் ஒரு படம் கிடையாது. சந்தானத்தை கூட வச்சுக்கிட்டு தான் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஒன்றும் மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் இல்லை உதயநிதி. என்னென்னமோ பேசுகிறார் உதயநிதி. என்னென்னா அதிமுக இப்போ எடப்பாடி இந்த ஆம்புலன்ஸ் சண்டை வந்ததில்ல, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அது சொல்கிறார். ஏன்னா இவங்க அதிமுக ஒரு நாள் சீக்கிரமே ஆம்புலன்ஸில் போயிடுமா, ஐசியூவில் அவசர பிரிவில் அட்மிட் ஆக்கிடுவாங்களாம். யார்? அதிமுகவை. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா தான் சமீபத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியூவில் அட்மிட் ஆனார். 10 நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்தார். உங்கள் அப்பா தான் சமீபத்தில் லண்டனுக்கு போய் என்னென்னத்தையோ உடல்நலக்கு இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஊராங்காசில் மொய் எழுதினார். செலவெல்லாம் எங்கள் கணக்கில் எழுதிட்டு ஆம்புலன்ஸில் போனது உங்கள் அப்பா, ஐசியூவில் இருந்தது உங்கள் அப்பா. அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா இருக்கும்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து உங்கள் தாத்தாவை ஆம்புலன்ஸுக்கு அனுப்பி ஐசியூவில் அட்மிட் பண்ண வச்சது எம்ஜிஆர். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது 2 சீட்டு வாங்கி ஆம்புலன்ஸில் போய் ஐசியூவில் அட்மிட் ஆனது நீங்கள், உங்கள் கூட்டம். 2001 கருணாநிதியை கைது பண்ணும்போது ஐயோ அம்மான்னு போய் நெஞ்சு வலிக்குதுன்னு இதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்னு ஐசியூவில் அட்மிட் பண்ண சொன்னது உங்கள் தாத்தா. அதனால் ஐசியூ இதெல்லாம் நீங்கள் போய் ஏற்கனவே திமுக படுத்த ஆளுங்கப்பா. நீங்கள் ஆம்புலன்ஸில் பல தடவை போனது உங்கள் ஆளுங்க, உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும். 1976 அடி வாங்கும்போது உங்கள் அப்பா தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம், ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னவர், ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னவர் உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா. 1980 இந்த வருங்கால முதலமைச்சர்னு கருணாநிதிக்கு ஃபுல்லாக போஸ்டரை ஒட்டி எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா நகர்லேயே தோற்று போன உங்கள் தாத்தா அன்னைக்கே ஐசியூவில் பெங்களூரில் போய் அட்மிட் ஆனார். எதிர்பார்க்காம ஐசியூவில் ரொம்ப அதிகமாக அனுமதிக்கப்பட்டது உங்கள் கருணாநிதி உங்கள் திமுகவும் தான். நீங்கள்லாம் மற்றவங்க அதிமுக ஐசியூவில் அட்மிட் ஆகும், அதிமுக ஆம்புலன்ஸில் போகணும் கனவு காங்காதீர்கள். அதனால் கூடிய சீக்கிரம் உங்கள் கட்சியும் ஐசியூவில் அட்மிட் ஆகும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பையனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செய்தி. அடுத்து அப்பாவை பற்றி பேசணுமே, அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் வெளிநாடு போனார், அவர் வெளிநாடு போயிட்டு வந்தார். நிறையா பிடிச்ச வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து விட்டேன்னாரு. 10,40,000 60,000 கோடியை ஏற்கனவே ஈர்த்துட்டேன்னாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொன்னார் வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்போ போனார் லண்டனுக்கு போயிட்டு வர்றாரு.
எதுக்கு இவங்க கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள், சார் எடப்பாடி உங்களை வெளிநாட்டில் முதலீடு ஈர்த்துட்டேன்னு பொய் சொல்கிறீங்க, அதனால் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு அப்படின்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்குறது வழக்கம் இல்லைங்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்கள். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவாக. வெள்ளை அறிக்கை கொடுக்குறது வழக்கம் இல்லைன்னு முதலமைச்சராக சொல்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. ஆக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்ககிட்ட இருந்து வெள்ளை அறிக்கை கேட்டவ இன்றைக்கி அவரே வந்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு வந்த உடனே வெள்ளை அறிக்கை கேட்டால் அதெல்லாம் வழக்கம் இல்லை என்று எப்படி பொய் சொல்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதுக்கடுத்தது எலெக்ஷன் வருதான். திமுகவை அடிச்சுக்கிற ஆடு கிடையாதான். எலெக்ஷன் வந்துட்டால் திமுக தொண்டர்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை. அப்போ ஏன் மண்ணை கவுனிங்க 91 எதுக்கு 2001 உங்கள் திமுககாரனை அடிக்க ஆள் இல்லைன்னீங்களே. உங்கள் திமுககாரன் 91 என்னத்தை கிழிச்சான், உங்கள் திமுககாரன் 2001 என்னத்தை கிழிச்சான். எம்ஜிஆர் இருந்த 1977 87 வரை உங்கள் திமுககாரன் பெரிய அடிச்சுக்க ஆள் இல்லைன்னீங்களே, என்னத்தை கிழிச்சான். இன்றைக்கி சரியான ஆள் இல்லை, கள்ள ஓட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறது, பார்த்து பேசுங்க, முதுக திரும்பி பார்த்து பேசுங்க. உங்கள் பையனையும் சொல்லி வைங்க. ஐசியூவையும் ஆம்புலன்ஸை பற்றியும் பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. நீங்கள் அட்மிட் ஆன ஐசியூலையும் ஆம்புலன்ஸ்லையும் உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் எப்படிலாம் அட்மிட் ஆனீங்கன்னு உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது ஹிந்து என் ராம், அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். அது இப்போ என்ன சொல்கிறாரு, சவுக்கு சங்கர்லாம் ஒரு உண்மையான பத்திரிகையாளர் இல்லை, அவருக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஷவுக்கு சங்கரை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, நீங்கள் வேறு முடிவெடுக்கலாம். நாங்களே சவுக்கு சங்கரை திட்டியிருக்கோம். ஆனால் இதில் அவர் உண்மையான பத்திரிகையாளர் இல்லைன்னு சொன்னதாங்களாம். உண்மையான பத்திரிகையாளர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? பக்கத்தில் நக்கீரன் கோபாலை வச்சுக்கிட்டு பேசுகிறார். அவரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு கையாட்டேன். நீங்கள்லாம் சப்போர்ட்டு உங்களுக்கு முதல்ல சப்போர்ட் இருக்காயா பப்ளிக்கில்? ஹிந்து என்று அவன் கேட்குறார். ஒரு நல்ல படித்தவர், ஒரு பத்திரிகையை நடத்துகிறார். அதனால் நான் அவர்கிட்ட கேள்வியாக தான் கேட்க விரும்புகிறேன். ராம் அவர்களுக்கு உங்களை மதிக்கிறோம். என்னென்னா நீங்கள் யாரை கையை காமிக்கிறீங்க? நக்கீரன் கோபால். சவுக்கு சங்கர் நல்ல பத்திரிகையாளராக இல்லை என்றால் நக்கீரன் கோபால் மட்டும் நல்ல பத்திரிகையாளரா? ராம் அவர்கள் பதில் சொல்லுங்கள். நக்கீரன் கோபால் நல்ல பத்திரிகையாளராக இருந்தால் வீரப்பனை மீட்கும் போது எவ்வளவு கமிஷன் அடித்தார்? வீரப்பனை மீட்கும் போது நக்கீரன் கோபாலை அனுப்பிய தமிழ்நாடு அரசு இவரை நிறுத்திவிட்டு எதுக்கு நெடுமாறன் அனுப்புனாங்க? அதில் அடித்த கொள்ளை எவ்வளவு? ரஜினிகாந்திட்ட போய் தனியாக பணம் வாங்குறது, கர்நாடகாவில் பட உலகை சேர்ந்தவங்கள்ட்டெல்லாம் பணம் வாங்குறது, இவ்வளவையும் வாங்கிட்டு அங்கே போயிட்டு வீரப்பனோடு சேர்ந்துட்டு ராஜ்குமாருக்கு எதிராக இவர் துரோகம் செய்யவில்லையா? ராஜ்குமார் மீட்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் ராஜ்குமார் முகத்தையே பார்க்காம இது பண்ணார் நக்கீரன் கோபாலை. என்ன பண்ணிட்டு வந்தார் நக்கீரன் கோபால்? நல்ல பத்திரிகையாளரா? இப்போ கொடநாடு வழக்கில் என்ன ஆச்சு? கொலை செய்த சியானையே கூட்டிகிட்டு போய் எடப்பாடிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னவர் இதே நக்கீரன் கோபாலும் அந்த மேத்யூங்கிற பத்திரிகையாளரும் தானே. அப்போ எல்லா விஷயத்தையும் எடுத்து நாங்கள் வெளிப்படுத்தினோமே. எல்லாத்தையும் பயமுறுத்துகிறார் இந்த நக்கீரன் கோபாலும் சிவங்களும் அப்படின்னு சொல்லி கொலைகாரன்ட்டே போய் பேரம் பேசி மிரட்டி அந்த எடப்பாடிட்ட 100கணக்கான கோடி வாங்கணும் அப்படிங்கிறது திட்டம் போட்டாங்களே. இந்த திட்டம் போனால் ஸ்டாலினுக்கு தெரியுமே. அப்போ நக்கீரன் கோபால் ஸ்டாலினை பார்த்து சொன்னார், இவரையெல்லாம் சிறந்த பத்திரிகையாளர் என்று ராம் அவர்கள் சொல்லலாமா? சவுக்கு சங்கர் மோசமான ஆளுன்னா இவர் என்ன உத்தமரா? உங்கள் நக்கீரன் கோபால் அவர் உத்தமர் போல் அப்படி சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு என்னமோ சப்போர்ட் இது பண்ணிக்கிட்டு கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது, இவருக்கு பெரிய சப்போர்ட் வழியுது அப்படிங்கிற மாதிரி அப்படி கையை ஆட்டுகிறார் நக்கீரன் கோபாலன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சேரக்கூடிய ராம் அவர்களுக்கு சொன்னீங்க சேர்கிற கூட்டம் சரியில்லை. இவருக்கு பயந்துக்கிட்ட ராம் பேசுகிறாரு.
கவர்னர் அவருக்கு பயப்படுறாராம். யாருக்கு? நக்கீரன் கோபாலுக்கு. அவரை பார்த்து பேசணுன்னாரா? யார்கிட்ட காதில் பூ சுற்றுறீங்க? நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவார். அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம், ஒரு செட்டில்மெண்ட் செய்திடலாம் கோபாலை. எப்படியாவது நீங்கள் நக்கீரன் கோபாலை ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு டீ அருந்த வரணும். அப்போ தான் தமாஷா ஆரம்பிச்சது. ஸோ அவர் சொன்னார், நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், பொலைட்டாக டீ பண்ணி அவரோட எனக்கு அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார் என்கிட்டயே. கோபால் எங்க தலைமறைவு 10 நாளுக்கு. இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு கவர்னர் கூப்பிடுறாரா? கவர்னர்கிட்ட இல்லாத லீகல் அட்வைசரா? கவர்னர்கிட்ட இல்லாத அதிகாரமா? அதனால் ராம் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தனி மனிதனாக இருங்கள், உன் இந்துவுடைய தனித்துவத்தை காப்பாற்றுங்கள், நடுநிலை நோக்கத்தோடு பத்திரிகை நடத்துங்கள். இவர்களைப் போல பிளாக்மெயிலிங் ஜேர்னலிஸ்ட், பயமுறுத்தி பணம் பறிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பக்கத்தில் வைக்காதீர்கள், அவருக்கு ஆதரவு குரல் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.